எல்லாருமே ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்தாச்சு. ஆமாங்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பத்தின முழுமையான அலசல் தான் இது. சும்மா மேலோட்டமா இல்லாம, யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதுல ஒளிஞ்சிருக்க முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே, இதுல நாம பார்க்க போற செக்லிஸ்ட் இதுதான். முதல்ல நகைக்கடன் தள்ளுபடினா என்ன, அடுத்து யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், யாருக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது, கடைசியா இதோட முக்கிய விதிகள், அப்புறம் அடுத்த கட்டமா நாம என்ன பண்ணணும், இத ஒவ்வொன்னா பாத்திரலாம். முதல்ல இந்த நகைக்கடன் தள்ளுபடியோட சில அடிப்படை உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சாதாரண திட்டம் கிடையாது. பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க ஒரு மாபெரும் திட்டம். இந்த திட்டத்துல நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் 5. ஆமா, 5 சாவரன், அதாவது சரியா 40 கிராம். இதுதான் மேக்சிமம் லிமிட். உங்க கடன் இந்த 40 கிராமுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் இந்த தள்ளுபடி வளையத்துக்குள்ளேயே நீங்க வருவீங்க. அடுத்த முக்கியமான நம்பர் 12. உடனே எல்லா பேங்க்லயும் அடகு வச்ச நகைக்கு தள்ளுபடியாகுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கிடையாது. குறிப்பிட்ட 12 பொதுத்துறை வங்கிகள்ல வச்ச நகைகளுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும்னு கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. சரி, இப்போ நாம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி உறுதியா கிடைக்கும், அதாவது அந்த இன் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இந்த 3 கேட்டகரியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு இது கன்ஃபார்மா கிடைக்கும். செகண்ட், தமிழக அரசோட குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது ஃபேமிலி பென்ஷனர்ஸ், அவங்களும் எலிஜிபிள். தேர்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரண்ட்ல இருக்கிற ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு தொடர்ந்து மாசம் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வந்துடுவீங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நாம இப்ப பார்த்த லிஸ்ட்ல நீங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயம்தான் ஃபவுண்டேஷன். நீங்க பேங்க்ல கடன் வாங்கும்போது உங்களோட சரியான ரேஷன் கார்டு நம்பர் அப்புறம் ஆதார் நம்பர் இது ரெண்டையும் பக்காவா கொடுத்திருக்கணும். அந்த பேப்பர் ஒர்க் சரியா இருந்தா மட்டும்தான் இன் லிஸ்ட்ல உங்க இடம் கன்ஃபார்ம். இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன் கடன் 5 சவரனுக்குள்ளதானப்பா இருக்கு, அப்புறம் ஏன் அது ரிஜெக்ட் ஆக போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா தகுதியை தாண்டி அரசாங்கத்தோட சில கடுமையான ரூல்ஸும் இங்கே இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடையாது, அந்த அவுட் லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவாங்கன்றத இப்ப பார்க்க போறோம். ஒரு சின்ன தப்பு செஞ்சிருந்தா கூட அது எப்படி உங்களை பாதிக்கும்னு இதுல தெரிஞ்சிடும். இந்த கம்பேரிசனை பாருங்க. உங்க தள்ளுபடி பாஸ் ஆகணும்னா உங்க ரேஷன் கார்டு தமிழ்நாடு ரேஷன் கார்டா இருக்கணும், உங்க ஆதார் அட்ரஸும் தமிழ்நாடு அட்ரஸா இருக்கணும். இதை விட்டுட்டு வெளிமாநில ரேஷன் கார்டும் இல்ல வெளிமாநில ஆதார் அட்ரஸும் கொடுத்திருந்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் டோட்டலா ரிஜெக்ட் ஆயிடும், நோ டவுட். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷனை இந்த ரூல் கிளியர் பண்ணிடும். உங்க கடன் 40 கிராமுக்கு மேல 1 கிராம் அதிகமா இருந்தா கூட சரி, அந்த 5 சவரனுக்கு மட்டும் தள்ளுபடி கொடுங்க, மீதியை நாங்க கட்டிக்கிறோம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் மொத்த கடனுக்கும் தள்ளுபடி கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். அதே மாதிரி அரசாங்க வேலையில எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது கிடையாது. கூட்டுறவு சங்க ஊழியர்கள், போர்டு மெம்பர்ஸ், அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கவங்க, இவங்க யாருக்கும் தள்ளுபடி கிடையாது. முக்கியமா போலி நகை அடகு வச்சவங்களுக்கு ஆப்வியஸா எந்த தள்ளுபடியும் கிடைக்காது. இத ஒரு ரெட் அலர்ட்டாவே நீங்க எடுத்துக்கலாம். நிறைய பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே இந்த சின்ன தப்பு தான். நீங்க ஆதார் நம்பரையோ ரேஷன் கார்டு நம்பரையோ தப்பா கொடுத்திருந்தாலோ இல்ல கொடுக்காம விட்டிருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா உங்க தள்ளுபடி கேன்சல் ஆகிடும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. சரி, நாம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, நாம என்ன பண்ணணும்? இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாச கடைசிக்குள்ள அரசாணை ரிலீஸ் ஆகிடும். அந்த ஆர்டர் டைரக்டா நாம முதல்ல சொன்ன அந்த 12 பேங்குகளுக்கும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன, எலிஜிபிளா இருக்கிறவங்க நேரா பேங்க்கு போய் எந்த டென்ஷனும் இல்லாம உங்க நகைய மீட்டிட்டு வந்துடலாம். கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். மாச கடைசியில ஆர்டர் வரும்போது நீங்க பேங்க்ல கொடுத்த ஆதார், ரேஷன் டீடைல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுமான்னு செக் பண்ணிட்டீங்களா? டைம் முடியறதுக்குள்ள உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட டாக்குமெண்ட்ஸை உடனே செக் பண்ணுங்க.